அந்த அளவுக்கு அவங்க பிஸியா இருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு பேசாத வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் வெறுமையை கொண்டு வருகிறது. எந்த அளவுக்கு நாம் தேவனோடு கூட இணைந்து பேசுகிறோமோ அந்த அளவுக்கு கேட்கிற ஒரு வாழ்க்கையில் அது என்ன பண்ணுமா, மதுரமாய் இருக்கும். அது மட்டுமல்லாது எலும்புகளுக்கு அது ஔஷதமாய் இருக்கும். உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன். ஆமென். உங்களால் உயிர்ப்பிக்க முடியுமா, முடியாதா? வார்த்தை என்கிற மன்னாவை, ஆமென், வார்த்தை என்கிற வசனத்தை நீங்கள் பேசும்போது உலர்ந்த எலும்புகள் உயிரடை. ஆமென். நம்புறீங்களா? உயிரற்று இருக்கிற ஜனங்களை, உயிரற்ற ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறவங்க, ஆண்டவரை அறியாமல் இருக்கிற எல்லாருமே ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறார்கள். அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கிறது. இப்ப நாம் அநேக இடத்துல என்ன பண்ணணும், பேசணும். எப்படி பேசணும்? கோபமா பேசணுமா, சண்டை போடுற மாதிரி பேசணுமா?